வணக்கம் நண்பர்களே. காந்தாரியின் சாபம் மது அருந்துவது மற்றும் போகப் பொருட்களின் பழக்கம் தவறு என்று கூறி யாதவ குலத்தை தவறான பழக்கங்களில் இருந்து காப்பாற்றி வந்தார். காந்தாரியின் சாபத்தால் யாதவ குலம் அழிந்தது. மது போன்ற போகப் பொருட்களுக்கு அடிமையாவதின் தீங்கு எவ்வாறானது என்று முழுமையாக புரியும் குருஷேத்திர போர் முடிவடைந்தது. அந்த போரில் கௌரவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். புத்திரர்களை இழந்ததால் மிகவும் மனம் உடைந்து போயிருந்தாள் கௌரவர்களின் அன்னையான காந்தாரி. ஆகவே அவள் எப்போதும் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் சந்தோஷமின்றி இருந்தாள். அவள் நிலையை தாங்க முடியாத எல்லாரும் கிருஷ்ணனிடம் வந்து காந்தாரிக்கு ஆறுதல் சொல்லும்படி கேட்டுக்கொண்டனர். கிருஷ்ணன் சொல்லும் வார்த்தைகளால் காந்தாரி தேறுவாள் என்று நம்பினர். எனவே கிருஷ்ணன் காந்தாரியை காணச் சென்றான். கிருஷ்ணன் வந்திருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட காந்தாரி பொங்கி எழுந்தாள். கிருஷ்ணன் பேச ஆரம்பிப்பதற்குள் காந்தாரியே பேசினாள். அந்த பேச்சு பெருங்கோபத்தில் உருவெடுத்த சாபமாகவே இருந்தது. மகாபாரத யுத்தம் வருவதற்கு காரணமாக இருந்தவன் நீ நினைத்திருந்தால் இந்த யுத்தமே வராமல் தடுத்திருக்கலாம். அப்படி செய்யவில்லை. ஆகையால் நான் உன்னை சபிக்கிறேன். என்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் அழிந்து போக காரணமாக இருந்தவன் நீ. அதேபோல் உன்னாலேயே உன்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் அழிந்து போவர். இன்னும் 36 ஆண்டுகளுக்குப் பிறகு உன் வம்சம் என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இருக்காது. உன்னுடைய மரணம் கேவலமான மரணமாக அமையட்டும். இன்று கௌரவர் குலத்து பெண்கள் அழுது அழுது அழிந்து போனதைப் போல உன்னுடைய யாதவ குலப் பெண்களும் அழுது அழுது அழிந்தே போவார்கள் என்றாள். கூடியிருந்தவர்கள் திடுக்கிட்டு போயினர். காந்தாரி பத்தினி, கணவனை கூட பார்க்காமல் கண் திரையிட்டு கற்பு கரசியாக வாழ்ந்தவள். அவள் சாபம் பொய்க்காதே என்று கலங்கினர். ஆனால் கிருஷ்ணன் இதை கேட்டும் திடுக்கிடவில்லை, நிதானம் இழக்கவில்லை. அவன் புன்முறுவலுடன் மிருதுவான குரலில் கூறினான், தாங்கள் என் காரியத்தை மிகவும் சுலபமாக்கிவிட்டீர்கள். யாதவர்கள் எப்போது எப்படி அழிவார்கள் என்பது எனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். ஆகவே நான் தங்கள் சாபத்தால் வருந்தவில்லை. எனக்கு அதனால் தங்கள் மேல் எந்த கோபமும் இல்லை. யாதவர்களை என்னை தவிர வேறு எவராலும் அழிக்க முடியாது என்பதுதான் உண்மையான வார்த்தை. அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு செத்துப்போவார்கள் என்பது விதிக்கப்பட்ட விதி. அதுதான் தங்கள் நாவிலிருந்து சாபமாக வந்திருக்கிறது என்றான். அதன்பின் 36 வருடங்களுக்கு பிறகு யாதவர்களுக்குள் பாரத போரை பற்றி பெரியதொரு வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்போது யாதவர்கள் அனைவரும் நன்றாக குடித்திருந்தனர். போதை தலைக்கேறி இருந்தது. பாரத போரில் கலந்து கொண்ட சாத்யகி கிருதவர்மாவிடம் வாக்குவாதம் செய்தான். வாக்குவாதம் பெரிதாக அடிதடியாக மாறிப்போனதும் யாதவர்கள் 2 கட்சியாக பிரிந்தனர். அதன் பின் அவர்கள் ஒருவரை ஒருவர் கையில் கிடைத்த ஆயுதங்களால் தாக்கினர். பாரத போரின் போது சாத்யகி பாண்டவர்கள் பக்கமாக இருந்து போரிட்டவன், கிருதவர்மா கௌரவர்கள் பக்கமாக இருந்து போரிட்டவன். எனவே மீண்டும் ஒரு பாண்டவ கௌரவ போர் போல அப்போர் நிகழ்ந்தது. இறுதியில் அத்தனை பேரும் செத்துப் போயினர். விஷயத்தை கேள்விப்பட்டு அமைதியான மனநிலைமையுடன் கிருஷ்ணன் சம்பவ இடத்தை வந்து பார்வையிட்டான். அங்கே சாத்யகி ஒரு புறம் செத்து கிடந்தான். கிருஷ்ணனின் மகனான பிரத்யும்னன் ஒரு பக்கம் செத்து கிடந்தான். எல்லாரையும் சாகடித்துவிட்டு 100-200 பேர் கொண்ட கும்பல் ஒன்று சந்தோஷமாக குடித்துக் கொண்டிருந்தது. இதை கேட்ட கிருஷ்ணன் பெரிதும் ஆத்திரமடைந்தான். அந்த கும்பலை நோக்கி நடந்து சென்றான். அவர்களை வெறும் கைகளாலே குத்துக்கள் விட்டும் அடித்தும் மிதித்தும் துவைத்தும் கொன்றான். அவன் இன மக்கள் அவனாலேயே அழிந்தனர். இந்த போராட்டத்தில் கிருஷ்ணனின் எல்லா பிள்ளைகளுமே செத்துப்போயினர். கடைசியாக மிஞ்சியது 2 யாதவர்கள். அவர்கள் கிருஷ்ணனை இடைவிடாமல் துதித்து அவன் குரூரத்தை சாந்தி செய்தனர். இதற்கெல்லாம் காரணம் என்ன? காந்தாரியின் சாபமா? இல்லை, குடி. கிருஷ்ணன் குடிக்கக்கூடாது என்று யாதவர்களுக்கு படித்து சொல்லியிருந்தான். ஆனால் கிருஷ்ணனின் பேச்சை எவரும் கேட்கவில்லை. எப்போதும் குடியில் மூழ்கினர். குடியை கெடுக்கும், குடிநாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று அரசாங்கம் இன்று அறிவிப்பு செய்ததை அன்றே நடைமுறைப்படுத்தினான் கிருஷ்ணன். இன்று அறிவிலிகள் பலரும் கள்ளத்தனமாக குடித்துவிட்டு சாவதைப் போல் அன்றும் கிருஷ்ணனுக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக குடித்தனர், அடித்து கொண்டனர், அழிந்து போயினர். ஆகையினால் எப்போதுமே ஒரு மனிதன் குடிக்கக்கூடாது. குடிக்காதே, குடியை கெடுக்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.